ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப காரசாரமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, பவுடர் ஆட்டம் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 2 வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது, நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் தனியாத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது 2த்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு சீரகம் சோம்பு, அந்த பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த மஷ்ரூமை இதில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மஷ்ரூமில் வதங்க அதுலேருந்து தண்ணி வெளியில் வரும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு 10 நிமிஷம் கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்தோம், ஆனால் மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்திருக்குது. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒன்றும் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் இதை கேஸில் வச்சு நல்லா வதக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இது கிடைக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை காரசாரமாக ரெடியாகி வந்திருக்குது. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.